காலவெளியிலேருந்து சாய்ரமணா வந்து என்னை இன்டர்வியூ பண்ணார். ரொம்ப அருமையான கேள்விகள், அருமையான பதில்களை வரவழைக்கிறது. அருமையான கேள்விகள் தான். வெறும் பதிலை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. பதில் பாட்டுக்கு தூங்கின்றது. கேள்வி தான் அதை போய் எழுப்பி கொண்டு வரும். அந்த மாதிரி அருமையான இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அது காலவெளியில் வரப்போகுது. நீங்கள் காலவெளியை பார்த்து இது எப்படி இருக்குங்கிற விஷயத்த நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா அவர் எங்கிட்ட காமிப்பார். சந்தோஷப்படுவேன். அப்படியே நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி பல இன்டர்வியூகளுக்கு நீங்கள் பார்க்கலாம். அது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. வைக்க போட்டுக்கு நடுவராக இருக்கும்போது வெளியே மழை உள்ளே அனல் வாக்கண்ணை அணைக்கலாம் அப்படின்னு ஒரு கவிதை இருந்தது. அது மாதிரி அவர் ஏற்கனவே அவருக்கு புது கவிதை மேலே கடுப்பில் இருந்தார் ஆரம்ப காலத்தில். சேட்டிடம் என் மோதிரத்தை அடகு வைத்தேன் மீட்டு விட்டேன், சேட்டு மகளிடம் என் மனதை அடகு வைத்தேன் மீட்கவே முடியவில்லை மூழ்கிவிட்டது. இந்த மாதிரி கவிதை எழுதுபவர்கள் மீது கேஸ் போடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் போடுவார். அப்போ அந்த ஐக்கு நடுவராக இருந்து அதோடைய ஃபர்ஸ்ட் வரியே என்ன எழுதினார், இதில் ஒரு சிலவற்றை தவிர மற்றவையெல்லாம் பொய்க்கும். அதே மாதிரி என்னுடன் திருச்சி சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல படித்தவங்க வந்து அப்துல் கலாம்ல ஆரம்பிச்சு நான் வரைக்கும் எல்லாருமே அதில் படித்தோம். படித்தவற்றில் சிலர் சிறந்து விட்டோம், சிலர் இறந்து விட்டோம். இறந்து விட்டோம்னு சொல்ல முடியுமா அவரால்? அவருடைய வே ஆஃப் ரைட்டிங் வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான. கடைசி காலத்தில் அவரை கேள்வி கேட்டாங்க, உங்களுடைய கடைசி ஆசை என்ன? என்னுடைய கடைசி ஆசை ஒரு ஆண்டாள் பாசுரம், 1 மணி நேர தூக்கம், ஒரு நல்ல சாப்பாடு. ஆக இந்த 3ம் கிடைக்கல. அவருக்கு உடம்பு ஃபுல்லாக ட்ரபிள் இருந்தது. ஒரு நல்ல தூக்கம் 1 மணி நேரம். இப்போ நீங்கள் வயசானவங்களை கேட்டிங்களா, எனக்கு 2 மணிக்கு மேலே தூக்கம் வரதில்லை. ஆனால் அதை நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறது இல்லை. ஒன்று படுத்துட்டு இருப்பேன், முதுகு ரெஸ்ட் ஆகும். இல்லை 10 பாத்திரம் தேய்ப்பேன், இல்லைன்னா பாத்திரம் கவுப்பேன், இல்லைன்னா புஸ்தகம் எடுத்து படிப்பேன், இல்லைன்னா டிவி பார்ப்பேன். இப்பெல்லாம் தனிமை வந்து ரொம்ப ரேர். தனியாக இருக்கிற எங்கள் அப்பா ஒரு இடத்துல எழுதியிருப்பார், தனியாக இருத்தல் ஓகே, தனிமையாக இருத்தல் அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பார். தனியாக இருக்கிறதுக்கும் தனிமையாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, நம்ம தனியாக இருந்தால் டிவி பார்க்கலாம், தனியாக இருந்தால் ஃபோன் பேசலாம், தனியாக இருந்தால் படிக்கலாம். தனிமையாக இருத்தல்ங்கிறது உங்களுக்கு கூட நீங்கள் இல்லாத ஒரு நிலை. அதனால வந்து அவருக்கு அது கூட கிடைக்கலங்கிறதுனால தான் அந்த 3த்தை அவர் பர்பஸாக எழுதுறாரு. அவர் வந்து கடைசி வரைக்கும் ஆஸ்பத்திரியில் இருந்ததை ஆஸ்பத்திரி தினங்கள்ல முடிச்சுட்டு தான் போனார் அவர். அதனால அவரை மாதிரி ஒரு ஆசாமி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு அதுவும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும். நான் ஆர்ட் ஃபிலிமும் நகராத படமும் பார்ப்பேன், ஃபாஸ்டாக இருக்கிற படமும் பார்ப்பேன். அதே மாதிரி லாசாராவும் அப்படிதான். ஜானகிராமன் லாசாரா ஒரு லிஸ்ட்டு, சுஜாதா ஒரு லிஸ்ட். நீங்கள் எம்ஜிஆர், சிவாஜி, சிவகுமார், ஜெய்சங்கர் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கல்ல, அன்னைக்கு லாசாராஜ், சுஜாதா உங்களோட பார்வையில் உங்களுக்கு பிடித்ததுன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கும் நீங்கள் நிறைய வாசிக்கிறீங்க. இன்னைக்கு லாசாரா யார், இன்றைய சுஜாதா யார்? 2 பேரும் அப்போ இருந்தவங்க தான் இப்போ இருந்தவங்களும். ஏன்னா இப்போ இல்லை அவங்க 2 பேருமே. அதனால அப்போ இருந்த மாதிரி தான் இப்பயும் இருக்க முடியும். அவங்க இல்லாத போது அவங்க புஸ்தகம் தான் இருக்கு. அதே புஸ்தகம் அதே மாதிரி தான் இருக்க முடியும். அதே லெவல்ல தான் மனசு. இன்றைய எழுத்தாளர்கள்ல யாரு? அப்படிலாம் சொல்லவே முடியாது. அப்படி யாருமே கிடையாது. வெகு நேர யோசனைக்கு பிறகுன்னு ஒரு வார்த்தை போடுவார் சுஜாதா. அது மாதிரி வெகு நேர யோசனைக்கு பிறகு ஜெயமோகன், சாரு நிவேதிதா 2 பேரையும் நீங்க. ஆமா, சாரு நிவேதிதா இன்னும் ஜனரஞ்சகம். அது நான் அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு அப்படித்தானே பிடிக்குது. எனக்கு ரொம்ப வெயிட் இப்போ பிடிக்கிறது இல்லைன்னு சொல்றேங்க. நீங்க நிறைய இலக்கிய கூட்டங்களுக்கு போறீங்க. இன்றைய இளைஞர்கள் நிறைய பேரோட பரிச்சயமா இருப்பீங்க, இளைஞர்கள் எழுத்தாளர்கள். ஸோ இன்றைய இளம் எழுத்தாளர்ல உங்களுக்கு பிடிச்ச எழுத்துக்கள் யாருடையதா இருக்கும்? இளம் எழுத்தாளர்கள் நான் சிறுகதை படித்தே 15 வருஷம் ஆகிப்போச்சு. ஏதாவது கம்பல்சரியாக எனக்கு கொடுத்து இந்த கதையை படி அல்லது இதுக்கு முன்னுரை எழுதி கொடுன்னா படிப்பேனே தவிர, சிறுகதை நான் பாதி படிக்கும் போதே எனக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுது. நான் படிச்சே அப்படி புரிஞ்சு போச்சு. எழுத்தாளர் நான் ஒன்றும் பாதி தெரிஞ்சு போச்சு. இப்போ படிக்கிறதெல்லாம் வே ஆஃப் ரைட்டிங்க்கு தான் படிக்கிறேன். கதையோட வெயிட் வந்து சுஜாதா எழுதியிருப்பாரு. நான் எனக்கு உதாரணம் கேட்டால் பொம்பளை பற்றி சொல்லுவேன், சுஜாதா பற்றி சொல்லுவேன், எங்கள் அப்பாவை பற்றி சொல்லுவேன், எம்ஜிஆரை பற்றி சொல்லுவேன், சினிமா பற்றி சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச 5 இதுதான். இந்த 5ல் சொன்னாதான் உங்களுக்கு சீக்கிரமாக புரியும். சுஜாதா சில சமயம் எழுதியிருப்பார், இது ஒரு ஸ்டாம்பின் பின்பக்கம் எழுதிவிடக்கூடிய அளவுக்கு சிறிய கதை தான் அப்படிம்பாரு. வே ஆஃப் ரைட்டிங்னு ஒன்று இருக்கு. அந்த கதையை அவன் எப்படி எழுதுறான், அந்த இப்போ எங்கள் அப்பாவுக்கு அதை நான் ஒரு இடத்துல அவர் கதையில் ஒரு மயக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாகித்ய அகாடமியும் மெட்ராஸ் தமிழ் யூனிவர்சிட்டியும் சேர்த்து நடத்தின ஃபங்க்ஷனில் அதை ஒருத்தர் கவனிச்சுட்டு திருப்பூர் கிருஷ்ணன் வந்து சொன்னார், சப்தரிஷி பேசும்போது ஒரு மயக்குனாரு, அது லாசாராவோட லாங்குவேஜ் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டால் மயக்கம்னு சொல்றதுக்குள்ள மயக்கம் போயிடுமா.
மயக் அப்படின்னு. அப்புறம் நான் யோசிக்கும் போது அவன் சிக்குடை அணிந்தான் அப்படின்னா என்ன? சிக்கனத்துடைய சிக்கது, சிக்கனத்துக்கு உடைய சிக்கனம் சிக்குடை அணிந்தான். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். பாரதியார் வந்து எங்க அம்மாவுடைய நேர் மாமா, சொந்த மாமா. எங்க அம்மாவோட அம்மா தங்கம்மாள்னு பேரு. பாரதியாருக்கு ஒரு பொண்ணு பிறக்கும் போது அவ பேர் தங்கம்மாள், எங்க பாட்டி பேர் தங்கம்மாள். அந்த ரெண்டாவது பாட்டி வந்து ரெண்டாவது தங்கம்மாளுக்கு தங்க வந்து சகுந்தலான்னு பேரு. சகுந்தலா மாமி எனக்கு ஃப்ரெண்டு. எனக்கு 5 வயசு இருக்கும். என்னோட 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் பார்த்துருக்கேன் அவங்கள. அந்த மாமி அப்போ பிச்சோடான்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை போட்டுண்டு வெள்ளை கலர் இல்லைன்னா மஞ்சள் கலர்ல சிகப்பு கலர்ல அப்படியே பூ வாரி அரைச்ச வாயில் புடவை கட்டின்னு இருப்பாங்க. எனக்கு ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிற பாட்டிங்கள்லாம் வந்து கலர் இல்லாத ஒரு புடவை கட்டின்னு தான் நான் பார்த்துருக்கேன். அந்த மாமி அப்பவே புதுமை பெண்ணா இருந்தாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எங்க அப்பாட்ட போய் சொல்றேன், அப்பா சகுந்தலா மாமி ரவிக்கு போட்டுருந்தாப்பான்னு. எல்லாரும் யாருமே புரிஞ்சுக்கல, எங்க அப்பா புரிஞ்சுட்டாரு. என்னன்னா கையில்லாத ரவிக்க போட்டிருந்தாங்க. எனக்கு அப்ப 10 வயசு. ரவிக்குல கையில்ல, ரவிக். அந்த மாதிரி எழுதுறதுல வந்து எங்க அப்பாவும் சுஜாதாவும் அடிச்சுக்கவே முடியாது. அதனால இந்த இளைய எழுத்தாளர்கள் வந்து எனக்கு சிறப்பா எழுதுறாங்கன்னு தான் சொல்றாங்க. எனக்கு பொறுமை இல்லை. அதை படிச்சு இப்போ பழைய எங்க அண்ணன் வந்து தாயக்காத்த தனையன் போஸ்டரை போட்டு அதுல தாய் சொல்லை தட்டாதேன்னு எழுதிருக்காண்டா எம்ஜிஆர் மாதிரி. இப்ப அந்த எம்ஜிஆரோட மூஞ்சியில கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு நீங்க ஒரு விஜயோட மூஞ்சி போட்டா எது போக்கிரி, எது துப்பாக்கி, எது வந்து கத்தின்னே தெரியாது. இப்ப இருக்கிறது எல்லாம் நல்லா தான் இருக்கு. பாடல்கள் நல்லா இருக்கு. யார் பாடினான்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. யார் இந்த படத்துக்கு இசைன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. எல்லாம் ஹிட் ஆகும், சூப்பரா இருக்கும், எல்லாமே கரெக்ட். அடுத்தது வந்த உடனே முதல்து மறைஞ்சு போயிடுது. அப்படி வந்து லாசாரா எழுத்தோ, ஜானகிராமன் எழுத்தோ, சுஜாதா எழுத்தோ அப்படி கிடையவே கிடையாது. எல்லா காலத்திலையும் ஞாபகம் இருக்கக்கூடியதுதான் இலக்கியம். இப்ப வேகமா வந்துட்டு வேகமா போயிடுது. அப்ப நிதானமா வந்தது நிதானமா நிக்குது. நீங்க கேட்ட கேள்வி என்ன கேட்டீங்க? அப்பத்திய சுஜாதா. இப்ப இளைஞர்கள் எழுத்து எனக்கு தெரியாது. ஆனா இளைஞர்களின் ரசனை எனக்கு தெரியுது. யாருமே படிக்கிறது இல்லைன்னு சொல்றமே, நிச்சயமா படிக்கிறாங்க. 3 விஷயம் அதுக்கு உதாரணமா சொல்ல விரும்புறேன். ஜெயமோகனோட விஷ்ணுபுரம் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த போது ஒரு 21 வயசு பொண்ணு நான் கிராஸ் ஆகும் போதெல்லாம், அவன் ஹஸ்பண்டோடய லவரோடய வந்திருந்தது. நான் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் லாசாரான்னுது. நான் கண்டுக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன். இது முடிஞ்சு போச்சு. 2 நாள் ஃபங்க்ஷன் முடிஞ்சு நான் ஊருக்கு கிளம்புறேன். கிளம்பும்போது அந்த கதவுக்கு குறுக்க இப்படி கை வச்சுது. நீங்க லாசாராவோட மகன் தானே? ஆமா. நீங்க போகும்போது வரும்போது லாசாரான்னு சொல்றேன், திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் திரும்பி பார்க்கணும் தானே சொன்னேன். ஆமாண்ணா, அதனால தான் திரும்பி பார்க்கலன்னு. என்னன்னு கேட்டோம், நான் லாசாராவோட தீவிர வாசகி சார் அப்படின்னு. என்னம்மா நாம் அறிந்த மொழிகளிலே அப்படின்னு பாரதியார் சொன்னார்னா அவருக்கு 9 பாஷை தெரியும். நான் வெறும் தமிழ் மட்டும் வச்சுட்டு யாமறிந்த மொழிகளிலே நான் சொல்ல முடியுமா? அது மாதிரி உன்னோட வயசுக்கு அத்தனை பேரை படிச்சு அதுல லாசாராவை தேர்ந்தெடுத்து அவர் எனக்கு பிடிக்கும்னு சொல்ற அளவுக்கு உனக்கு வயசே ஆகலையே, நீ லாசாராவே படிச்சிருக்க மாட்டியே அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? டி ஜானகிராமனோட எழுத்துல சங்கீதம் இருக்கும், லாசாராவோட எழுத்தே சங்கீதமா இருக்கும். மன்னிச்சிருமா, நான் சொன்ன தப்புன்னு. அடுத்தது ஜெயமோகனுடைய ஃபங்க்ஷன்ல 2வது நாள் என்ன பண்ணுவாரு, ஒரு 60 புஸ்தகம் அடுக்கி வச்சிருப்பாரு. அவர் ஒரு கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொன்னான்னா அந்த ஒரு புஸ்தகம் தருவார். இப்போ வந்து பொன்னியின் செல்வன் எழுதினது, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பொன்னியின் செல்வன் எழுதினது யாருன்னு கேட்டான்னா கல்கின்னு சொன்னான்னா அவனுக்கு ஒரு பரிசு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டார். சக்கு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பாள், சக்கு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பாள், சக்கு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பாள். ஒரு நாவல்ல இது 3 வாட்டி வருது. இது எந்த நாவல்ல வருது, யார் எழுதினது? ஒரு பையன் எழுதுறான், 21 வயசு அவனுக்கு, 2nd இயர் படிக்கிறான். எழுந்தான், இது லாசாரா எழுதின அபிதால வருது அப்படின்னா. அவனோட உடனே என்னை கூப்பிட்டு எங்கிட்ட அந்த புஸ்தகத்தை கொடுத்து அவன்கிட்ட கொடுக்க சொன்னார். அவனுக்கு பயங்கர ஏமாற்றம். ஜெயமோகன் கையில பரிசு வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நான் யாரோ என் கையில வாங்குறதுன்னு இப்படி இஷ்டம் இல்லாம வாங்கினான். ஜெயமோகன் சொன்னாரு, என்னடா நான் கொடுக்காம யாரோ ஒருத்தர் கொடுக்குறாருன்னு பாக்குறியா? ஆமா, நீ லாசாரா ரசிகனா? நீ அது இல்லாம இந்த ஆன்சர் எப்படி சார் பண்ண முடியும்? இவர் லாசாராவோட பையன், அதனால இவரை விட்டு கொடுக்க சொன்னேன். நான் அதோட நிற்காம அவர் கையில அந்த புஸ்தகத்தை கொடுத்து அவர் கையாலேயும் கொடுக்க சொன்னேன். ஆக இளைஞர்கள் படிச்சுன்னு தான் இருக்காங்க. படிக்கிற செட் படிச்சுன்னு தான் இருக்கு. அவங்க படிக்கல எல்லாம் சொல்லவே முடியாது. திருநெல்வேலியில ஒரு கல்யாண மண்டபம், அதை ஒட்டினாப்புல ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேன் கெஸ்டா. கல்யாண மண்டபத்துல யாருன்னு பார்த்தா 26 வயசு இருக்கும். அமெரிக்கால செட்டில் ஆன ஒரு இளைஞன்.
அவனுக்கு கல்யாணம், நான் ஊர்ல வந்து பண்ணிக்கிறேன் கல்யாணம். கழுத்துல மாலையோட பஞ்சகச்சத்தோட அப்படியே வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா அந்த வீட்டுக்கு யாரோ தெரிஞ்சு வந்திருக்கான்னு நான் பாட்டுக்கு தென்னையில உட்காந்துருக்கேன். இங்க லாசாராவோட மகன் வந்திருக்காங்களாமே அப்படின்னு. ஏன் எதுக்குன்னு பயந்து போயிட்டேன் நான். ஏன் எதுக்குன்னு, இல்லை அவரை பார்க்கணும்னு. நான் தான் லாசாராவோட மகன். அப்படியே நமஸ்காரம் பண்ணோம். நமஸ்காரம் பண்ணி எங்களுதெல்லாம் பூனல் போட்டவன் நமஸ்காரம் பண்ணா காதுல கை வச்சுட்டு அபிவாதியா சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுடைய குலம் கோத்திரம் சொல்லி ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அதை சொன்னான். எனக்கு அந்த மந்திரம் தெரியாது, அது வேற விஷயம். அதை சொல்லி முடிச்ச உடனே என்னன்னு கேட்டா, நான் லாசாராவோட தீவிர வாசகன் சார். என்னையா உங்களுக்கெல்லாம் வயசே ஆகல, லாசாராவோட தீவிர வாசகங்கிற, நீ வந்து அமெரிக்கால வேற செட்டில் ஆயிட்ட, எப்படி நீ லாசாரா ரசிகனா இருக்க முடியும்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அப்பாவுக்கு லெட்டர் எழுதும்போது அன்புள்ள அப்பா அப்படின்னு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பானாலே அன்பு தானே. அப்பான்னு ஆரம்பிச்சா போருன்னு சொன்னவரே அவர் தானே சார். அதனால நான் இளைஞர்கள் கிட்ட, நீ படிச்சியா, லாசாரா படிக்கிறியா வச்சுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா ஒரு சைட்ல இளைஞர்கள் படிச்சுட்டே தான் இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு போட்டியா இருந்துட்டே தான் இருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டு படிச்ச விஷயம்லாம் ஜஸ்ட் லைக் தட் அவங்க படிக்கிறாங்க. சினிமா பார்க்கலாம், இல்லை மியூசிக் கேட்கலாம். ஆனால் அதை பற்றி ஒரு டீடைல்ஸு, அது எங்கே டப் ஆச்சு, இது எங்கே ரீமேக் ஆச்சு, அது யார் டைரக்டரு, அந்த டைரக்டர் தம்பி யாரு, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். அது எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் அமைஞ்சது தான். இதுக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்துலாம் நான் பண்ணல. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பதிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எனக்கு ஒரு விஷயத்த சொன்னாலே டக்குன்னு அடுத்தடுத்த விஷயம் என்னால் சொல்ல முடியும். இப்போ WR சுப்பாராவ்னு ஒரு கேமராமேன். அந்த கேமராமேன் வந்து ஏபி நாகராஜனுடைய பர்மனன்ட் கேமராமேன். அவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஷூட்டிங் எடுத்தது கேமரா. அவருக்கு அசிஸ்டண்டா இருந்தவர் தான் கேமரா கர்ணன். கர்ணன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே, ஒளிப்பதிவு மேதை கர்ணன் கேள்விப்பட்டது இல்லையா? கங்கா எங்க பாட்டன் சொத்துன்னா தெரிஞ்சிருக்கும், ஜக்கம்மான்னா தெரிஞ்சிருக்கும், அதை விட இன்னொரு படம் முக்கியமானது அப்படி தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து கேமரா எடுத்துட்டு இருக்காரு. அப்பெல்லாம் படம் எடுக்கும்போது என்ன கஷ்டம்னா, பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு தந்தி கம்பம் இருக்கக்கூடாது, ஒரு எலக்ட்ரிக் கம்பம் இருக்கக்கூடாது ராஜா கதையில. அப்ப ஜெட்டு ஒண்ணு போயிருச்சு மேல. ஜெட்டு போன உடனே அப்பெல்லாம் அதை நாங்க ராக்கெட்டுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டா ஜெட்டு பத்தி தெரியாது. ஏரோப்ளேன் இப்படி போகும், இது வானத்தை கிழிச்சுன்னு அப்படியே போகும். அது பின்பக்கம் இப்படி பெருசா வரும், முன்பக்கம் அப்படி அது ராக்கெட் தானே இப்படி போகும். சினிமாலாம் அப்படித்தானே பார்த்துருக்கோம். அது போச்சு. அவரு பந்துல கட்டுன்னு சொல்றதுக்கு வர்றதுக்குள்ள இல்ல, WR சுப்பாராவ் கட்டுன்னு சொல்றதுக்குள்ள பந்துலு இருக்கட்டும் கை காமிச்சாராம். பந்துலு தான் டைரக்ஷன், வீரபாண்டிய கட்டபொம்மன். இது ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி கடைசியில என்ன பண்ணாராம், கட்டபொம்மனை தூக்குல போட்ட உடனே அவரோட உயிர் வானத்தை நோக்கி போற மாதிரி இந்த சீனை யூட்டிலைஸ் பண்ணிட்டார். ஒரு கெட்டிக்கார டைரக்டர் எதையும் அப்படி யூஸ் பண்ணிட்டார். அது மாதிரி இது மனசுல பதிஞ்சதுங்கிறது எப்பவோ பதிஞ்சது. நான் சின்ன வயசுல படிச்சது. இது நல்ல விஷயமா இருக்கே. இதுல முக்கியமான விஷயம் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இளையராஜா ஒரு வாட்டி ஒரு மீட்டிங்ல குணங்குடி மஸ்தான் பாடல்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தார். நம்மளாம் குணங்குடி மஸ்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? எனக்கு 9ஆம் கிளாஸ்ல பாடம் வந்திருக்கு. அவரு என்ன எழுதினாருன்னு தெரியாது. அந்த பாடல் வரிகளை படிக்கிறார் மனசுக்குள்ள அப்படியே இளையராஜா. வாலி அதுல பிரமிப்பு தாங்காம மேடைக்கு போய், குணங்குடி மஸ்தான்னாலே பாதி பேருக்கு தெரியாது, அதோட வரிகளை வந்து இவர் மனப்பாடம் பண்றாருன்னா இவர் எவ்வளவு நாலேஜ் இருக்கிறவர், எவ்வளவு ஞாபக சக்தி இளையராஜாக்கு அப்படின்னு சொன்ன உடனே இளையராஜா மேடைக்கு வந்து சொன்னாராம், அண்ணா அப்படிலாம் எனக்கு ஞாபக சக்தி எல்லாம் கிடையாதுன்னா, உண்மையான ஞாபக சக்தினா 60 செகண்ட் இன்ட்டு 1 மினிட் இன்ட்டு 60 மினிட் இன்ட்டு 1 ஹவர் இன்ட்டு 24 ஹவர்ஸ் இன்ட்டு 1 டே இன்ட்டு 7 days இன்ட்டு 1 வீக் இன்ட்டு 52 வீக்ஸ் இன்ட்டு இயர் 1 இயர் இன்ட்டு அவனோட வயசு என்னவோ இன்ட்டு எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ செகண்ட் நடந்த விஷயமும் ஞாபகம் இருந்தாதான் அது பேர் ஞாபக சக்தி. நம்மளுக்கு என்னென்னலாம் ஞாபகம் இருக்கு? நம்ம ஏமாந்தது ஞாபகம் இருக்கு, தோத்து போன ஞாபகம் இருக்கு, முத்தம் கொடுத்தது ஞாபகம் இருக்கு, கொஞ்சினது ஞாபகம் இருக்கு, ஆபத்தானது ஞாபகம் இருக்கு, அழகானது ஞாபகம் இருக்கு. மற்றதெல்லாம் மறந்து போயிடுச்சுன்னா அது நம்மளோட ஞாபக சக்தி இல்லை, நடந்த விஷயங்களின் சக்தி. குணங்குடி மஸ்தான் பாடல்கள் எனக்கு பதிகிற மாதிரி அவர் எழுதினதுதான் பெரிய விஷயம், எனக்கு பதிஞ்சது பெரிய விஷயம் இல்லை. அது மாதிரி நீங்கள்லாம் என்னத்தை அலட்சியமா நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் எனக்கு லட்சியமா இருந்திருக்குது எதேச்சியா, அது பதிஞ்சு போச்சு. அது ஒருத்தர் வந்து எப்பவோ சின்ன வயசுல ஒரு 20 வருஷம் முன்னாடி ஊர் போற போக்குல ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, NT ராமாராவ் வந்து குதிரையிலேருந்து கீழேந்து ஜம்ப் பண்ணி குதிரையில ஏறுற மாதிரி ஒரு சீனு. நான் அப்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். உத்தமபுத்திரன்ல இப்படின்னா ஒரு கோட்டை மதில் மேல போவார், மேலேருந்து ஒருத்தன் கீழே குதிக்கலாம், கீழேந்து ஒருத்தன் எப்படா மேல போவான்னா அது மேலேருந்து குதிக்கிறது
ரிவர்ஸ் பண்ணி மேலே போயிடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு பிற்காலத்தில் தான் தெரியும். என்டிஆர் சொன்னாராம், இனிமே இவ்வளோ வயசுக்கு மேலே நான் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி குதிரை மேலே ஏற முடியாது. ஆனால் நான் ஒரு ஜம்ப் பண்ணி ஏறும்போது குதிரை நகர்ந்து போயிட்டாலோ, நான் குதிரைக்கு முன்னாடி விழுந்துட்டாலோ பப்ளிக்கில் வந்து அவமானமாக போயிடும். நான் குதிரையிலேருந்து ஜம்ப் பண்ணி குதிக்கிறேன், நீங்கள் அதை வந்து படம் எடுத்துக்கோங்க, ரிவர்ஸ் பண்ணிக்கோங்கன்னா சரி குதிச்சிட்டாரு. ரிவர்ஸ் பண்ணிட்டா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. முதல் காட்சியிலேயே செம்ம சிரிப்பான், பயங்கர கேலியம். அடுத்த காட்சியிலையும் அதே சீன்ல சிரிப்பான், அடுத்த சீன்லையும் அதே மாதிரி சிரிப்பான். 3 காட்சியிலையும் என்னடா ஜனங்க அந்த சீன்ல சிரிக்கிறாங்களேன்னு பார்த்தா, என்டிஆர் மேலேருந்து குதிக்கும் போது குதிரை சாணி போட்டிருக்கு. அவர் ரிவர்ஸ்ல இவர் மறுபடியும் மேல போகும்போது சாணி எல்லாம் மறுபடியும் வாலுக்குள்ள போயிடுச்சு. சிரிக்க மாட்டாங்களா? எடிட்டிங்ல அதை பார்த்து கட் பண்ண வேண்டாமா? அப்போ இந்த மாதிரி விஷயத்த நான் எப்படி மறப்பேன்? இப்ப நான் சொன்னேனே, இதை நீங்க கூட மறக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனால இருக்கு. நான் பர்பஸா ஞாபகம் வச்சுக்கணும்னு வச்சுக்கிறது இல்லை. நான் ஒன்று சொல்ல உங்களுக்கு இந்த விஷயத்த. இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கே வறுமை விஷயம் இல்ல, நீங்க இந்தியன் பிலிம்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பேசும்போது ஒரு இந்தியன் பிலிம் என்சைக்ளோபீடியா ஆளுகிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் உங்களுக்கு தெரியும், நான் விட்டல்ராஜ் சார் கூட அடிக்கடி பேசுறேன். அவரு கூட பேசும்போது வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வேர்ல்டு பிலிம்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. இப்ப நீங்க சொன்னீங்கல டபிள்யூஆர் சுப்பாராவோட அவர் ரேஞ்ச் எல்லாம் நம்ம வர முடியாது. அசிஸ்டன்ட் வந்து கர்ணன் அடிப்பாரு. அவர் எங்க சொல்லுவாருன்னா, அவர் வந்து ஏதோ ஒரு ஆப்பிரிக்கன் பிலிம் அந்த மாதிரி பிலிம் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி எப்படிதான் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த இன்ட்ரெஸ்டுக்கு, அதுவும் இவ்வளவு டெக்னாலஜி இல்லாத சமயத்துல நீங்க எல்லாம் எடுத்திருப்பீங்க. அதுதான் சார் விஷயம். டெக்னாலஜி இல்லாத போது வச்சுக்கிறது தான். இப்பதான் சிஜில எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. அப்புறம் எழுத்தாளர்கள் அப்படின்னா நீங்க தெரியும், குழு குழுவா இருக்கிறாங்க. கரிசல் காட்டு எழுத்தாளர்கள், அந்த எழுத்தாளர்கள், திருநெல்வேலி எழுத்தாளர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒசூர், நம்ம வந்து கர்நாடகா பார்டர்ல இருக்கிறோம், தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்கிறோம். ஒசூரும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 எழுத்தாளர்களை கொண்டிருக்கிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லது தானே. 25 எழுத்தாளர் வந்து உங்களுக்கு இப்ப சமீபத்தில் இறந்து போனார் இந்திரா சௌந்தரராஜன். அவர் ஒசூர் டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணவர் தான். ஒசூர்ல இருந்தவர் தான். அவர் சேலத்துல இருந்தாரு, ஒசூர் டிவிஎஸ்ல இருந்தாரு. நம்ம தாமையசா இவர் பாலசுந்தரம் இருக்கார் இல்லையா, பாலசுந்தரமும் அவரும் ஃப்ரெண்டு. அவரு பா வெங்கடேசன், ஆதவந்தீஷன்யா, அப்புறம் வந்து நம்ம ரமேஷ் கல்யாண், அப்புறம் இன்னொருத்தர் அந்த பெரியசாமி. கவிஞர்களை சேர்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆள் இருப்பாங்க. எழுத்தாளர்கள்லயே அவரு என்னோட மலேசியா வந்தாரு, இப்ப கூட பாராட்டு விழா நடத்தினாங்களே, பரிசு கூட வாங்கியிருக்காரு. அவர் பேர் மறந்து போச்சு. அது மாதிரி நல்ல விஷயம்தான். இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆகி எழுத்தாளர் எங்க இருந்தானே சார், எங்க இருந்தாலும் எழுத்தாளர் தானே. இல்ல, இந்த ஊர்ல வந்து அந்த லிட்ரேச்சரோட இது தாக்கம் நிறைய இருக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. ஈவன் கம்யூனிஸ்டுங்களும் வளர்ந்து தாமுகேசா வளர்ந்த இடமே ஒசூர் தான் சொல்லுவாங்க. 100% அந்த அனுபவங்களை பத்தி சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. 81, 82 பவாச்சலத்துறை வந்து மீட்டிங் போட்டு இங்க பேசுறது, அதெல்லாம் நான் இந்திரன் வந்திருக்காரு, பவாச்சலத்துறை வந்திருக்காரு. அது மாதிரி அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு உண்டு. தாமையசால இருக்கிற ஆளுங்க எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன்ல, அப்ப ரயிலே கிடையாது, இப்ப இவ்வளவு ரயில் இருக்க, 2 ரயில் தான். ஒண்ணு காத்தால நாகப்பட்டினம் பேசஞ்சர்ஸ் காத்தால போகும், சாயங்காலம் ஒண்ணு வரும். நாங்க பார்த்து மீட் பண்ற இடம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல. நாங்க ஒரு 20 பேர் உட்காந்து அவங்கவுங்க படிச்ச கதையை சொல்லுவோம். பாலசுந்தரம் ஒரு கதையை சொல்லுவாரு, பா வெங்கடேசன் ஒரு கதை சொல்லுவாரு, ஆதவந்தீஷன்யா ஒரு கதை சொல்லுவாரு, நான் ஒரு கதையை சொல்லுவேன். அப்படி பரிமாற்றம் இருக்கும். அப்புறம் இந்த வீரப்பன் தகராறு வந்ததுல எங்கேயுமே யாரும் கூடக்கூடாது. அப்புறம் 1 மணி 2 மணிக்கெல்லாம் ஹோட்டல் கையேந்தி போகலாம் இருக்கும் சார். அப்ப நின்னதுதான் 11 மணிக்கு மேல எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அந்த மாதிரி கதைகள் சொல்றது, மீட்டிங்கு, தாமையசா மீட்டிங்கே நடக்கும். தாமையசா இங்கே தான் வளர்ந்தது, நல்லபடியா வளர்ந்தது. ஏன்னா ஃபேக்டரிங்கும் போது யாருக்குமே அம்மா அப்பா இங்கே கிடையாது, எல்லாருமே பேச்சுலர்ஸா வந்தவங்க. சாயங்கால வேளையில ஒரு நல்ல பொழுதுபோக்கு வேணும், சினிமாவை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. நல்ல பொழுதுபோக்கு வேணுங்கும் பொழுது அவங்க இருந்து அட்டன் பண்ணி அவங்களும் எழுத்தாளர் ஆயிட்டாங்க. படிக்கிறத படிக்கிறதுக்கு நல்ல வசதி இருந்தது. இங்க வந்து இந்த இந்தியன் புக் ஹவுஸ், அப்புறம் இந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரஷ்யன் டிரான்ஸ்லேஷன் புக் இருக்கும். நான் மேக்சிமம் வளர்ந்தது ரஷ்யன் டிரான்ஸ்லேஷன்ல தான் வளர்ந்தேன் நான். அற்புதமான புஸ்தகங்கள், ஒன்னொன்னும் வாழ்க்கையை சொல்லும். எங்க அப்பா ரஷ்யன் டிரான்ஸ்லேஷன் பத்தி சொல்லுவார். குழந்தைகளை பற்றி எழுதுவது எளிதான காரியம், ஏன்னா இதழ்கள் எழுதியிருக்காரு. குழந்தைகளுக்காக எழுதுவது எளிதான காரியம் இல்லைம்பாரு. அதை வந்து ரஷ்யன் டிரான்ஸ்லேஷன் ஈஸியா பண்ணிச்சது. அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு, அதெல்லாம் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு, அது தவிர இங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் இருக்கும்போது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் போராட்டம் தான்.
ஒரு போராட்டமும் விதவிதமா இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்காந்து ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கும் பொழுது ஒரு விரிவா எழுதுறவன் அதை கதையா எழுதினான், சுருக்கமா எழுதுறவன் அதை கவிதையா எழுதினான். அது மாதிரி கவிஞரும் வந்துட்டான், கதையாளர்களும் வந்துட்டான். விட்டல்ராவ் சார் கூட ஒசூர் தான். ஆமா, ஒசூர் கோட்டை பத்தி எழுதியிருக்காரு, கோட்டைகள் பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு, ஒசூர் கோட்டை பத்தி எழுதியிருக்காரு. இப்போ வந்து நீங்க ஏஐ அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஏஐ புத்தகங்கள் வந்து இஷ்டத்துக்கு போட முடியும், ஏஐ யூஸ் பண்ணி புத்தகங்கள் வந்து போட முடியும். இப்போ அதுக்குன்னே ஒரு ஸ்டார்ட் அப் வந்துருக்கு. அதாவது ஒரு வருஷத்துல 10,000 புக்கு ஏஐ வச்சு அவங்க போட போறாங்க அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எழுத்தாளர்களுடைய வாழ்வியலை பாதிக்கும், பதிப்புத்துறையில எந்த அளவுக்கு அதோட தாக்கம் இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு கவர் டிசைனிங் கூட கொண்டு எல்லாமே ஏஐல வருது. நீங்க வெளியிருந்து பாக்குறீங்க சார், இப்ப எம்ஜிஆர் இல்லாம எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்கலாமாமே. அப்புறம் நீங்க இப்ப இந்த சங்கர் படத்துல விவேக் வந்தாரு, இன்னொருத்தர் வந்தாரு, மனோபாலா வந்தாரு. பட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து கமலஹாசன் மாதிரி இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். நீங்க ஒரிஜினல் ஆளுக்கும் ஏஐ ஆளுக்கும் நிச்சயமா வித்தியாசம் தெரியும். ரெண்டாவது, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புஸ்தக, இது வந்து கொஞ்சம் ஆஃப்டர் ரெக்கார்டான்னு தெரியல எனக்கு. எங்க அப்பா இங்க வந்து பார்த்துட்டு என் புஸ்தகத்தை எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் புஸ்தகமா வச்சிருக்க, எப்படி உன்னோட செலெக்ஷன் கேட்டார். இப்போ நான் சொன்னா நீ சிரிக்கூடாதுப்பா, சொல்லு. புக்ஸு கடைக்கு போய் இப்படி தடவிண்டே வருவேன், ஒரு புக்கில் எனக்கு ஷாக் அடிக்கும், அந்த புக்கை எடுத்து பார்த்தா அது நல்ல புக்காக இருக்கும். இது ஒரு சைக்கலாஜிக்கல், இது கரெக்டா, இது சயின்டிஃபிக்கா, இது சாமியா, அதெல்லாம் கேட்காதீங்க. அந்த புஸ்தகம் நல்ல புஸ்தகமா இருக்கும். நான் இது வரைக்கும் என் வாழ்நாளில் இந்த 6000 புஸ்தகத்துல மறந்து போய் வாங்கின புஸ்தகமே வாங்கினதே கிடையாது. வாங்கின புஸ்தகம் 3 வாட்டி வாங்கியிருக்கேன், அந்த 3 திருடின்னு போயிட்டாங்க. ஒரு பெடல் காஸ்ட்ரோ பத்தி ஒரு புக்கு, சுபாஷ் சந்திர போஸ் பத்தி ஒரு புக்கு. இதை வாங்கின போனவன் திருப்பி கொடுக்கலங்கிறதுனால நான் பர்பஸா வாங்கினேன்னு தவிர, நான் வாங்கின புஸ்தகம் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கும், வாங்கினது இல்லை. அப்போ இது வந்து அந்த புஸ்தகத்துக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று உண்டு. அந்த நான் புஸ்தகத்தை வாங்கின உடனே என்ன பண்ணுவேன்னா, தனியா போய் அதை ஒரு நக்குவேன், புஸ்தகத்தை டேஸ்ட் பார்த்துருவேன். அப்பவே அந்த புஸ்தகத்தை பிரிஞ்ச உடனேயே அதோடைய வாசனை இருக்கு, அந்த வாசனைய சிவபெருமானோட ஒய்ஃபோட தலையில இருக்கிற வாசனை கூட அந்த வாசனையை தராது. இயற்கை வாசனைங்கிறது, அந்த புஸ்தகத்தை வாசனையை படிச்ச உடனே அது என்ன கூப்பிடும் படிக்கிறதுக்கு. எந்த புஸ்தகமும் நம்ம எடுக்கக்கூடாது சார், புஸ்தகம் நம்மளை கூப்பிடும். அது அந்த மாதிரி பிரிண்டட் புஸ்தகம் படிக்கிற, நான் கிண்டல்லாம் படிச்சதே கிடையாது. நீங்க இந்த ஏன்னு கேட்கறதே எனக்கு தெரியாது முதல்ல. அந்த மாதிரி அள்ளி விட்டான்னா அதுக்கு மரியாதை இருக்காது. ஃபர்ஸ்ட் விஷயம், எம்ஜிஆர் இருக்கும் பொழுது சேனல்ஸே கிடையாது. அவர் உயில் எழுதும் பொழுது நாடோடி மன்னன், உலக சுற்று வாலிபன், அடிமைப்பெண் 3ம் பிற்காலத்துல சேனல் ஆரம்பிச்சா கொடுக்க கூடாது அப்படின்னு உயில் எழுதினார். தெரியுமா உங்களுக்கு? ஏன் கொடுக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? இந்த 3 படத்தையும் தியேட்டருக்கு போய் தான் ஜனங்க பார்க்கணும், அடிக்கடி டிவியில காமிச்சிட்டா அதோட மரியாதை போயிடும். எங்க அவர் வந்து ஃபாரின்ல டிவி இருக்கும்போதே அதோட அருமையை தெரிஞ்சுட்டாரு. மெட்ராஸ்லயே 3 பேர் வீட்டுல தான் டிஷ் இருந்தது. அப்போ 1 லட்சம் ரூபாய் அந்த டிஷ். நம்ம இப்போ 3000-4000 வாங்கிடுறோமே. அந்த 3 யாருன்னா, எம்ஜிஆரோட வீடு ஒண்ணு, மம்முட்டியோட வீடு ஒண்ணு, ஹிந்து ஆபீஸ் ஒண்ணு. இப்ப இந்த விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்? என்னைக்காவது ஒரு நாள் ரமணா கேட்பாரு, அதுக்கு சொல்லணும்னா கிடையாது. அந்த விஷயத்தின் தாக்கம் எனக்குள்ள இருக்குது, நீங்க கேட்ட உடனே அது வருது. அப்பவே எம்ஜிஆருக்கு அது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சண்டை போட்டு ராஜ் வீடியோ விஷன்ல கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த 3 படத்தையும் வாங்கி வச்சிருக்காரு. அப்பவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, டெய்லி போடுறது கிடையாது. இது உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். எம்ஜிஆருடைய பர்த்டே, டெத் டே, கார்த்தால நாடோடி மன்னன், மத்தியானம் அடிமைப்பெண், சாயங்காலம் உலக சுற்று வாலிபன், எல்லாம் மாத்தி போடுவாங்க. அந்த மாதிரி போடுவாங்க. 3 படம் எம்ஜிஆருடைய சொந்த படம், 3மே எம்ஜிஆர் சொந்தமா எடுத்த படம். அப்போ என்ன ஆகுது, அதனாலதான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது உலக சுற்று வாலிபன் 10 வாரம் ஓடுது, அடிமைப்பெண் 3 வாரம் ஓடுது, நாடோடி மன்னன் 3 வாரம் ஓடுது. அது மாதிரி ஒரிஜினல் புஸ்தகம் தான். நீங்க சேனல்ல காமிக்கிற மாதிரி 10,000 எடுத்து விட்டீங்கன்னா எல்லாரும் வாங்கி வச்சுப்பாங்க. இப்ப கூட நீங்க புஸ்தக திருவிழாலெல்லாம் 10 கோடிக்கு வித்துது, 20 கோடிக்கு வித்துது, கரெக்ட். இதுல எத்தனை 100 பேர் படிச்சான்? வாங்கி வச்சுப்பான். யாராவது கேட்டான்னா வாங்கி வச்சுப்பான். வாங்குறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டே இந்த தலைமுறைக்கு வந்திருக்கு. படிக்கிறதுக்கு இன்னொரு 3 தலைமுறை ஆகும் படிக்காதவன் படிக்கணும்னா. அப்போ அந்த ஏஐ வந்து அள்ளி விட்டா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நானே
ஒரு வேர்க்கல்லையோ இல்லைன்னா ஒரு முந்திரி பருப்புலையோ எறும்பு மொச்சின்னு இருக்கும் தரையில, அதை தட்டிட்டு எறும்பு துரத்திட்டு நான் சாப்பிட்ருக்கேன். ஆனா அதை ஒரு கிருஷ்ண ஜெயந்தியும் போதோ ஒரு தீபாவளியும் போதோ உங்களுக்கு சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? எல்லா பட்சணமும் நம்மளுக்கு முன்னாடி இருக்கு, எப்படி சாப்பிட்றது? சுஜாதா ஒரு வாட்டி சொன்னாரு, ஒரு பசியோட இருக்கிற ஆட்டுக்கு 2 பக்கம் புல்லுக்கட்டு போட்டீங்கன்னா இந்த புல்லுக்கட்டா அந்த புல்லுக்கட்டா இந்த புல்லுக்கட்டா அந்த புல்லுக்கட்டான்னு போய் கடைசியில பட்னியில செத்து போயிடுவாரு. நிறைய கொடுத்தா சாப்பிட முடியாது சார், 2 புல்ல கொடுக்கணும் இல்லையா? அது மாதிரி ஏஐல 15,000 காப்பி வந்துன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு வாங்கி வச்சுப்பானே தவிர, வாங்கி வச்சுப்பான், அவனுக்கு உள்ள போகாது, வீட்டு உள்ள போகும், அவனுக்கு உள்ள போக வேண்டாமா? அது இந்த புஸ்தகம் மட்டும் தான் போகும். உங்களுடைய அடுத்த பிளான் எழுத்துல, உங்களுடைய அடுத்த பிளான்லாம் என்ன? எனக்கு வாழ்நாள்லயே எந்த பிளானும் எப்பவுமே இல்லாதவன் நான், சத்தியமா. இதை நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டா போங்க. கல்யாணம் ஆனா எப்படி இருக்கணும், வீடு கட்டினா எப்படி இருக்கணும், எந்த பிளானும் எப்பவும் கிடையாது. அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். எழுத்துலயும் எந்த பிளானும் கிடையாது, வந்தா சந்தோஷம். நான் முதல் புஸ்தகம் வரும்பொழுதே இதான் கடைசி புஸ்தகம் நினைச்சிருக்கேன், இவ்வளவு புஸ்தகம் வந்துடுச்சு. இன்னும் நான் 10 எழுதுவேன்னு நினைச்சு இப்போ உங்கள்கிட்ட கொடுத்தது தான் கடைசி புஸ்தகமா இருந்தா அதுவும் சந்தோஷம்தான். நம்ம கையில எதுவுமே இல்லை. எனக்கு பொறுப்பேற்றுக்கிறதுக்கு பிடிக்காது, எதுக்குமே பொறுப்பேற்றுக்கிறதுக்கு பிடிக்காது. இப்ப ஜெயலலிதா டிஎம்கேல சேரணும்னா நடக்காது சார், கருணாநிதி ஏடிஎம்கேல சேரணும், நான் எங்க வேணாலும் சேருவேன். அது மாதிரி நான் பொறுப்பேற்றுனேன்னா உங்களுக்கு நான் பதில் சொல்லணும். எனக்கு அந்த மாதிரி பதிலே கிடையாது. எனக்கு எதுலையுமே இது கிடையாது. எல்லாத்தையும் பண்ணுவேன், எல்லாத்தையும் பண்ணுவேன். எதையும் ஒரு முறைங்கிறது சுஜாதா எழுதினதுலேருந்து நான் எதையும் ஒரு முறை, அல்லது மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ்ன்னு போட்டுப்பாரு தமிழ்வான், அது மேல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இது ஒரு கதை உண்டு. மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸை பார்த்து நான் ஏகப்பட்டது கத்துட்டேன். எல்லா விஷயமும் நாய் வாய வச்ச மாதிரி, ஒரே விஷயத்துல இல்லாம. கிரைம் முன்னெல்லாம் கிரைம் எழுத்தாளர்னு சொன்னா 10 பேர் சொல்லுவோம் நாங்க. பட்டுக்கோட்டை பிரபாகரமோ, சுஜாதாமோ, ராஜேந்திரகுமாரமோ, ராஜேஷ்குமாரமோ, சுபாமோ. இப்பெல்லாம் எழுத்தாளர்னா 3 பேர் தான் எழுத்தாளரே சொல்றாங்க, மொத்த எழுத்தாளர். அப்ப குடும்ப எழுத்தாளர் தனி, பொம்பளை எழுத்தாளர் தனி, கிரைம் எழுத்தாளர் தனி, எல்லாத்துக்குமே 10 பேர் சொல்லுவோம் நாங்க. இப்ப அப்படி போச்சு. அந்த மாதிரி ஒரு கிரைம் கதை எழுதுற எழுத்தாளர்கிட்ட ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஒருத்தர் கேட்டாராம், சார் இந்த மாதிரி ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ஒன்று சொல்லுங்க சார். அதுக்கு அந்த எழுத்தாளர் சர்வசாதாரணமா சொன்னாராம், 4 வகை இருக்குங்க இதுல. வில்லன் கொலை பண்றான் அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரியும், படம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அது ஒண்ணு இருக்கு, கடைசியில் தான் தெரியும். அடுத்தது வில்லன் கொலை பண்றாங்கிறது படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அந்த சைட்ல இருந்து வில்லன் வரலகம் ஹீரோக்கு தெரியாது, அவனுக்கு கடைசியா தான் தெரியும். அப்படி ஒண்ணு இருக்கு. இல்ல வில்லன் கொலை பண்றாங்கிறது பார்க்குறவங்களுக்கும் தெரியும், ஹீரோக்கும் தெரியும். இப்ப அசோகன், மனோகர் அவங்கெல்லாம் நம்மளுக்கும் தெரியும், எம்ஜிஆருக்கும் தெரியும். இன்னொரு விதம் என்னன்னா, இந்த வில்லன் தான், இவன் தான் வில்லன்கிறது படம் பார்க்குறவங்களுக்கும் தெரியாது, ஹீரோக்கும் தெரியாது. கடைசியில ஹீரோ அந்த முகமூடியை எடுக்கும்போது அவருக்கு எப்ப தெரியுதோ அப்பதான் ஜனங்களுக்கும் தெரியும். இந்த நாள்ல எது மாதிரி வேணும்னு கேட்டார். இவ்வளவு விஷயம் இருக்குதுங்களா கிரைம் த்ரில்லர்ல அப்படின்னாரு அவரு. என்ன சார், உங்களை பத்தி நாங்க எவ்வளவு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம், எவ்வளவு விஷயம் நீங்க எழுதுறீங்க, எவ்வளவு விஷயம் எழுதுறீங்க, இது தெரியாம இருக்கீங்களேன்னு. அவ்வளவு விஷயமும் நான் எழுதலைங்க. லாசாரால ஆரம்பிச்சு ராஜேஷ்குமார் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒருத்தர், இங்க பெரிமேசன்ல ஆரம்பிச்சு அகதா கிறிஸ்டி வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒருத்தர், அப்புறம் தமிழ் சினிமாவை பார்க்கறதுக்கு ஒருத்தர், இந்தி சினிமா பார்க்கறதுக்கு ஒருத்தர், ஆர்ட் ஃபிலிமை பார்க்கறதுக்கு. இது மாதிரி எங்க குழுவில் 8 பேர் வச்சிருப்பேன். யாராவது எந்தாவது கேள்வி பதில் சொல்லும் பொழுது அந்த ஆள்கிட்ட கேட்டு நான் சொல்லிடுவேன், இவ்வளோ அசிஸ்டன்ட் இவ்வளோ விஷயம் வச்சிருக்கீங்க, அவங்களும் அவ்வளோ விஷயம் வச்சிருக்கீங்க, அவங்க ஏன் பெரிய ஆள் ஆளு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் பதில் சொல்றாராம், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஷயம் மட்டும்தான் சார் தெரியும், அந்த மாதிரி ஆளா நான் பார்த்து வச்சிருக்கேன், எல்லாத்துலயும் உறுதி மொத்த படமா கொடுக்கறது எனக்கு மட்டும்தானே தெரியும், அதனால அவங்க பெரிய ஆளா. சார், இது வரைக்கும் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இறுதியா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்ல விரும்புறேன், பதிவு படையலாம் சொல்ல விரும்புறேன். எங்க அப்பா கிட்ட ஆச்சரியமான சில கேள்விகளை கேட்பேன் நான். அதுல ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 27 வயசு இருக்கும் பொழுது எங்க அப்பாட்ட கேட்டேன், காட்ரேஜில் தயார் பண்ற பீரோலாம் ஒரே மாதிரி இருக்கு, வெஸ்பால தயார் பண்ற ஸ்கூட்டர்லாம் ஒரே மாதிரி இருக்கு, சுமித்தில் தயார் பண்ற மிக்சிலாம் ஒரே மாதிரி இருக்கு, ஃபேவர் லுபால தயார் பண்ற வாட்ச் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற 5 குழந்தைங்க மொத்தம் வெவ்வேறு ஜாடையில எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு, யோசிக்கவே மாட்டார், அதான் ஆச்சரியம். இவர்கிட்ட ஒரு வாரம் முன்னாடி இந்த கேள்வியை கொடுத்து அதுக்கு யோசிச்சு ஒரு வாரம் கழிச்சு சொல்ற பதில ஸ்பான்டேனியஸா சொல்லுவார். அது
ஆம்படியா முண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறதுன்னு ஒன்று உண்டு. அது உனக்கு எவ்வளோ தூரம் தெரியும்னு தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. 36 வயசு வரைக்கும் தெரியாது எனக்கு. குன்ஸா தெரியுமே தவிர எக்ஸாக்டா ப்ராக்டிக்கலா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா நீ நல்ல ஞாபக சக்திக்காரன். நான் சொல்றத ஞாபகம் வச்சுட்டு நீ அதை புரிஞ்சுப்ப. குழந்தைங்க எல்லாரும் ஒரே ஜாடையில இருந்தா உன் தம்பி பண்ணின நல்லதுக்கு உனக்கு பரிசு கிடைக்கும், நீ பண்ணின கெட்டதுக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கும். இது ஒரு சாதாரண பதில். இது 5 பேர் ஒரே ஜாடையில இருக்க முடியாது, அதனால வெவ்வேறு ஜாடையில இருக்கணும். ரெண்டாவது, ஆம்படியா பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கும் பொழுது பொண்டாட்டிக்கு பிடிச்சி புருஷனுக்கு பிடிக்காத நேரம்னு ஒன்று இருக்கும், பொண்டாட்டிக்கு பிடிச்சி புருஷனுக்கு பிடிக்காத நேரம்னு ஒன்று இருக்கும், புருஷனுக்கு பிடிச்சி பொண்டாட்டிக்கு பிடிக்காத நேரம்னு ஒன்று இருக்கும், 2 பேருக்கும் பிடிச்ச நேரம்னு ஒன்று இருக்கும், 2 பேருக்கும் பிடிக்காத நேரத்துல பண்றதுன்னு ஒன்று இருக்கும். 2 பேருக்கும் பிடிக்காம ஏன் அப்படின்னு கேட்டேன் நான். ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு அது ஒரு இயக்கமா இருக்கும். அது ஒரு அந்த அந்த சந்தோஷம் வேற. இப்ப அவ அந்த நேரத்துல அவ இருக்கிற தருணமும் அவருடைய மனோநிலையும் இருக்கு பாரு, அந்த மனோநிலையும் அந்த தருணமும் தான் அந்த குழந்தையோட ஜாடைன்னு. பிறக்க போற ஜனிக்க போற குழந்தையோட ஜாடை அந்த மனோநிலையும் அந்த தருணமும் தான் ஜாடைன்னு. இது மாதிரி ஒரு பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அப்ப நான் எங்க அப்பாவை கேட்டேன், அப்பா நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டு நீ பதில் சொன்ன, இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்கலைன்னா இந்த பதில்லாம் எங்க இருக்குன்னு கேட்டேன். அது நம்ம ஒரு கிணத்துல குளிச்சிருப்போம், கிணத்துல குளிக்கும் போது ஒரு வாட்டி சோப் டப்பா விழுந்திருக்கும், ஒரு வாட்டி சொம்பு விழுந்திருக்கும், ஒரு வாட்டி பக்கெட் விழுந்திருக்கும். கடைசியில் நம்ம செயினோ இல்லை மோதிரமோ விழும்போது பாதாள கொலுசு போட்டு ஒன்னொன்னா எடுப்போம், அப்போ ஒன்னொன்னா வெளியில வரும். அது மாதிரி நீ கேள்வி கேட்கலன்னா இந்த பதில்லாம் கிணத்து அடியில் இருக்க மாதிரி இருக்கும். உன்னோட கேள்வி பாதாள கொலுசு மாதிரி கீழே போய் அந்த பதிலை இழுத்துட்டு மேலே கொடுக்கறதுன்னாரு. இந்த இடத்துல நான் அந்த பாதாள கொலுசு கேள்வியா நான் உங்கள்தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுடைய கேள்வி ஒன்னொன்னும் எனக்குள்ள, நான் இவ்வளவு பேச போறேன்லாம் எனக்கு தெரியாது, நம்ம ப்ரிப்பேர்டாகவும் இல்லை, ஏற்கனவே நம்ம ப்ராக்டிஸும் பண்ணல. இத்தனையும் நான் இவ்வளவு மணி நேரமும் பேசியிருக்கேன்னா உங்களோட கேள்வி பாதாள கொலுசு, பாதாள கரண்டிங்கிறது வேற, பாதாள கொலுசுங்கிறது வேற. பாதாள கரண்டிங்கிறது ஒன்னே ஒன்று கீழே போய் ஒரே ஒரு பக்கெட் தூக்கிட்டு வரும். பாதாள கொலுசுங்கிறது இப்படி உள்ள போய் எழுந்தான்னா 10 விஷயம் வெளில வரும். அது மாதிரி உங்களோட பாதாள கொலுசு மாதிரி உள்ள எழுப்பி என்னுடைய 10 பதில்களை ஒரே சமயத்துல எடுத்துன்னு வந்தது. அங்கேருந்தே நான் கையை நீட்டுறேன். வெரி குட் சார், வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ. இவ்வளோத்தையும் என்னை வச்சு ரெக்கார்ட் பண்ணினது நல்லா தான் இருக்கு. இது மாதிரி நிறைய பேர் தான் நீங்க பண்ணியிருக்கீங்க. நானும் இதை பத்தி தெரியாது, எனக்கு சமீபமா தெரிஞ்சு பார்த்ததுனால சொல்றேன். காலவெளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரியே என் விஷயம் நல்லா இருந்தா மறுபடியும் நீங்க உள்ள போய் மற்ற விஷயங்களை பாருங்க. மற்ற விஷயங்களை ஏற்கனவே பார்க்குறவங்களா இருந்தான்னா என் விஷயத்தை பார்த்துட்டு உங்க நண்பர்கள்கிட்டையும் அதை பார்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இது நான் என் நண்பருக்காக பண்ற ரெக்கமெண்டேஷன்.